புத்தரோட ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு வியாபாரி அவரோட கன்னத்துல ஓங்கி அடிச்சிட்டாரு. தான் பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களை விட்டுட்டு தன்னோட குழந்தைகள் புத்தரோட ஆசிரமத்துல சேர்ந்ததுதான் அவரோட கோபத்துக்கு காரணம். புத்தர் அவரை பார்த்து புன்னகையோட ஒரு வார்த்தை கூட பேசாம எந்த எதிர்வினையும் காட்டாம அமைதியா இருந்தார். அந்த வியாபாரிக்கு இதை பார்த்து ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு. திரும்பி வீட்டுக்கு வந்த அவரால் அன்னைக்கு நைட்டு தூங்கவே முடியல. அடுத்த நாள் விடிஞ்சும் விழியாமலும் ஆசிரமத்துக்கு போன வியாபாரி நேரா புத்தரை போய் சந்திச்சு தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டார். நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும், நீ என்ன தவறு செஞ்ச உன்னை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு புத்தர் கேட்கவும் நாள் நடந்தது எல்லாத்தையும் நினைவுபடுத்தி சொன்னாரு அந்த வியாபாரி. அந்த நபர் இங்க இல்ல, நீ அடிச்ச நபரை நான் எப்போதாவது பார்த்தனா அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டதா சொல்றேன். இப்ப இருக்கிற இந்த நபருக்கு நீ எந்த தவறுமே இழைக்கல, அதனால நான் உன்னை மன்னிக்க தேவையில்லைன்னு புத்தர் சொன்னாரு. புத்தர் நேத்து நடந்ததை நினைச்சு கோவப்படுறவரோ நாளைக்கு நடக்க போறதை நினைச்சு வருத்தப்படுறவரோ இல்ல, இந்த நிமிஷத்துல வாழ்றவருங்கிறதுனால நேத்து அவன் பண்ண தவறு எதுவுமே அவர் நினைவுல இல்ல.